திரியாத்திரை மக்கள் நம் முன்னோர்கள் வாழ்ந்து வழிபட்டு வந்த இந்த இடத்தில் இன்று நாம் அன்றைய நாட்களை நினைவு கூறவும் அவர்கள் வாழ்க்கையை சற்று நினைத்து பார்க்கவும் இறைவன் நமக்கு புனித பார்பரமாள் வழியாக செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறவும் வரும் நாட்களிலும் இறைவன் நம் புனித வழியாக எல்லா அருள் செல்வங்களையும் பொருட்செல்வங்களையும் தந்து நம்மை வழிநடத்தவும் நமது குழந்தைகளின் படிப்பு, வேலைவாய்ப்பு, திருமண காரியங்கள், குழந்தை பாக்கியங்கள், குடும்ப சமாதானம், நோய் நொடியற்ற சுகமான வாழ்வு, கடன் தொல்லையற்ற வாழ்வு ஆகிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நமக்கு வழங்கிட வரம் வேண்டி இந்த மாலை ஆராதனையில் மிகவும் பக்தியுடன் பங்கேற்போம். புனித பார்பரமாளுடைய திருவுருவத்தின் 5 சப்பரத்தை பவனியாக பங்கு ஆலயத்திலிருந்து இந்த சிற்றாலயத்திற்கு அல்லது இந்த திருத்தலத்திற்கு நாம் கொண்டு வந்து இந்த புனிதைக்கு நம்முடைய அஞ்சலியினை ஜெபத்தின் வழியாகவும் மற்றும் ஜெபமாலின் மூலமாகவும் அருளுரையின் மூலமாக கொடுத்து கொண்டே இந்த நாட்களிலே திறவழித்துள்ளோம். ஆக இந்த நாளைக்கு இந்த புனித இந்த பெருவிழாவினை கொண்டாடின வண்ணமாக இந்த புனித சிறப்பு மாலை ஆராதனையிலே நாம் பங்கு பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும், Yeah.
முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். கடவுளே, எம் மீது இறங்கி எமக்கு உம் ஆசிரை வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக. நீர் அவ்வாறு செய்தால் உலகம் உம்மை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வார்கள். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்வுடனே பாடுவாராக. ஏனென்றால் நீர் நேர்மையுடன் ஆளுகின்றீர். நானிலம் தன் பயனை நன்கு ஈந்தது. நம் கடவுள் நமக்கு என்றென்றும் ஆசி வழங்குவாராக என்று இறைவனை பாடி மகிழ்கிறார். நாமும் இறைவன் நேர்மையான ஆட்சியாளர், அதாவது சிறந்த அரசர் என்பதை எண்ணி தாவீதை போன்று அவரது ஆசிரை வேண்டி இத்திருப்பாடல் 67 பாடி புகழ்வோம். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மானிட மகனும் கடவுளின் தூதர் முன்னிலையில் ஏற்றுக்கொள்வார். என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியிலே கொண்டிருப்பார். திருப்பாடல் 29 நமக்கு சில கருத்துக்களை வழங்குகிறது. முதலாவதாக, ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதியை ஆசீர்வதிப்பார் என்றும், மாட்சிமையையும் வலிமையும் ஆண்டவருக்கு உரியதாக்குங்கள், ஆண்டவரின் பெயருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரியதாக்குங்கள், தூய மாட்சியில் விளங்கும் ஆண்டவரை என்றும் வழிபடுங்கள் என்றும் நம்மை வலியுறுத்துகிறது. அது மட்டுமின்றி ஆண்டவரின் குரல் எப்படிப்பட்டது என்றும் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது, நீர்த்திரள் மேல் அவர் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல் வலிமை மிக்கது, அந்த வலிமை
என்றும் மிகுந்தது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது, அந்த மாட்சி என்றும் மிகுந்தது என்றெல்லாம் எடுத்து கூறுகிறது. எனவே இத்திருப்பாடல் 29 நாமும் ஒரு முறை பாடி இறைவனை மாட்சிப்படுத்துவோம். என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். கிறிஸ்துவின் பாடுகள் எங்கள் வாழ்வில் மிகுந்தது போல கிறிஸ்தின் வழியாய் வரும் ஆறுதலும் மிகுந்திருக்கிறது. ஆண்டவர் நேர்மையுள்ளோருக்கு மீட்பு வழங்குகின்றார் என்றும், நேர்மையுள்ளவராய் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றும், நேர்மையுள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றும் இவ்வாறு கூறுகிறது. நேர்மையுள்ளவராய் இருக்க தீமையினின்று விலகிவிடு, நலமானதை செய்திடு, சொந்த நாட்டினிலே குடியிரு, நம்ப தகுந்தவராய் வாழ்ந்திடு. ஏனென்றால் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார், நேர்மையுள்ளோரை அவர் கை விடுவதில்லை என்று கூறுகிறது.
மேலும் நேர்மையுள்ளோர் எப்பொழுதும் மனம் இறங்கி பிறருக்கு கடன் கொடுப்பார். அதனால் அவர்களின் மரபினர் அனைவருக்கும் ஆண்டவர் ஆசீர் ஒழுங்கிடுவார். அவரிடம் அடைக்கலம் புகுவோரை ஆண்டவர் துணை நின்று காத்திடுவார் என்றும் இத்திருப்பாடல் கூறுகிறது. இக்கருத்துக்களை கருத்தில் கொண்டு நாமும் இத்திருப்பாடல் 37 பக்தியுடன் பாடி நேர்மை உள்ளவர்களாய் வாழ முயற்சிப்போம். கிறிஸ்துவின் பாடுகள் எங்கள் வாழ்வில் நீந்திருப்பது போல் கிறிஸ்தன் வழியாய் வருமாறுதலும் மிகுந்திருக்கிறது. அனைவரும் வாசத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13 வசனங்கள் 9 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது,
நீங்கள் கவனமாயிருங்கள். உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தொழுகை கூடங்களில் உங்களை நைய புடைப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர் முன்னும் அரசர் முன்னும் நிறுத்தப்பட்டு அவர்கள் முன் எனக்கு சான்று பகர்வீர்கள். ஆனால் எல்லா மக்களினத்தவருக்கும் முதலில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கைது செய்து கொண்டு செல்லும் போது என்ன பேசுவது என நீங்கள் முன்னதாகவே கவலைப்பட வேண்டாம். அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படுவதையே பேசுங்கள். ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்ல, மாறாக தூய ஆவியாரே. மேலும் சகோதர சகோதரிகள் தம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தை பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பர். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழும்பியவர்களை கொல்வார்கள். எனது பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பர். ஆனால் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்பவரை மீட்பு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருமையான விதத்துல நம்முடைய பாதுகாவலியான புனித பார்பராளுக்கு நாம் நம்முடைய பங்கு ஆலயத்திலிருந்து சப்பர பவனி மூலமாக இந்த புனிதைக்கு நம்முடைய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்துகின்ற வண்ணமாக ஜெபித்து கொண்டும் பாடிக்கொண்டும் நாம் வந்து அந்த பார்பராளுடைய சிறப்பு மாலையிலே பங்கு பெற வந்துள்ளோம். அருமையான விதத்துல இந்த இடத்திற்கு முதலாக வந்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த பார்பர மாலை தொடக்க கால திருச்சபையிலே தனது வாழ்க்கையிலே இயேசுக்கு சாட்சியம் பகிர்ந்த வண்ணமாக இரத்தம் சிந்தி அர்ப்பணித்த நிகழ்வினை முன்வைத்து நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்திலும் அந்த தாயினுடைய அல்லது இந்த இளம் கன்னியினுடைய பெயரை தாங்கிய இந்த ஊரிலே எவ்வளவு அருமையாக பக்தி பரவசத்தோடு வந்து பாரம்பரியமான சில நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது உள்ளத்திற்கு நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியினையும் கொடுப்பதனை நான் உணர முடிகிறது. அந்த விதத்துல நீங்கள் இந்த இவர்களை பற்றி அறிந்தவர் ஒரு சிலவற்றை நானும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இந்த இளம் கன்னி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்ன, நம்முடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது, நாம் எந்த அளவுக்கு இறைவனிலே வேரூன்றி இருக்கிறோம், எந்த அளவுக்கு துன்பத்தையும் துயரத்தையும் நாம் சந்திக்க தயாராக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளையும் விழுமியங்களையும் வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற சவால்கள் என்ன என்பதனை எல்லாம் நாம் இந்த நேரத்துல சிந்தித்து இந்த புனிதையிடமிருந்து நல்ல கருத்துக்களை பெற்று நமது இல்லத்திற்கு செல்ல இந்த நேரத்துல ஒரு சில மணித்துளிகளே உங்களோடு சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்த மக்களே, நம்முடைய வாழ்க்கையில அல்லது செய்தித்தாட்களை புரட்டி பார்த்தோம் என்றால் அவ்வப்போது கௌரவ கொலை என்ற தலைப்பின் கீழே தலையங்கத்தின் கீழே பெற்றோர்கள், சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் பெற்ற பிள்ளைகளை கூட கொலை செய்வதனை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கௌரவ கொலை என்று சொல்கின்ற பொழுது நாம் அறிவோம், இது பொதுவாக தமிழகத்திலே அதிகமாக நடைபெறாவிட்டாலும் கூட, கத்தோலிக்க மக்கள் மத்தியிலே அதிகமாக வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் கூட, புறமாத்தை சார்ந்த நம்முடைய மக்களிலும் கூட, ஏன் மற்ற நம்முடைய நாட்டின் வடப்பகுதியிலும் கூட ஆங்காங்கே பல கொலைகள் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. சில இடங்களிலே இனப்படுகொலை, மதத்தின் பேரால் படுகொலை என்றெல்லாம் பலவற்றை நாம் கேள்விப்பட்டுள்ளோம். ஆக இந்த கௌரவ கொலை என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக குடும்பத்தினுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக முக்கியமாக மகள் செய்த குடும்பத்தினுடைய பெயரை இன்னொரு சாதியை சார்ந்தவளாக இருக்கலாம், சார்ந்தவனை கரம் பிடித்திருக்கலாம், அல்லது இன்னொரு இனத்தை மொழியை சார்ந்தவனை கரம் பிடித்திருக்கலாம். அதன் மூலமாக குடும்பத்துக்கு பெரிய ஒரு இழுக்கு அவப்பெயர் வந்துள்ளது. இந்த ஒரு சூழலிலே அவள் வாழ்ந்தால் என்ன, மடிந்தால் என்ன, குடும்பத்தின் கௌரவம் தான் முக்கியம் என்று நாம் தவமிருந்து பெற்றெடுத்த தந்தை மகளை கூட பலியிடுவதற்கு தயாராக இருக்கின்ற பெற்றோர்கள் நம் மத்தியிலே இல்லாவிட்டாலும் கூட
நம்மை சுற்றி வாழ்கின்ற இடங்களிலே இருப்பதனை நாம் பார்க்கின்றோம். அந்த விதத்துல பெற்ற பிள்ளையே இப்படிப்பட்ட குடும்பத்தினுடைய கௌரவம் தான் முக்கியம். தான் ஈன்றெடுத்து பாலூட்டி சீராட்டி உருவாக்கி பல ஆண்டுகள் உருவாக்கி தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவளுக்கு கனவிலே கொடுத்து பல கனவுகளை கண்டு அவள் எதிர்காலத்தை பற்றி நிர்ணயித்து அந்த பிள்ளையை சாகடிக்கின்ற பெற்றோர்கள் என்றால் அதை நம்மால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. இதே போலதான் இனப்படுகொலை என்ற விதத்துல ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில ஒரு இனமானது அடுத்த இனத்தையே கொலை செய்து முழுமையாக நிர்மூலமாக்குகின்ற நிலைகளையும் செய்தித்தாளிலும் ஊடகங்களிலும் அவ்வப்போது நாம் அறிகின்ற உண்மையாக இருப்பதனை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய நாட்டிலே சுதந்திர நாட்டிலே வாழ்கிறோம், மத நல்லிணக்கம் உள்ள நாட்டிலே வாழ்கிறோம் என்றாலும் கூட நம்முடைய நாட்டிலும் கூட மதத்தின் அடிப்படையிலே படுகொலைகள் மிக அதிகமாக நம்முடைய வடநாட்டிலே அந்த யூபி உத்தரப்பிரதேச மாகாணத்திலும் மத்திய பிரதேசமாக அவ்வப்போது பல இடங்களிலே காணப்படுவதனை நாம் பார்க்கிறோம். அதிலே குறிப்பாக கிறிஸ்தவர்கள் அதிகப்பட்ட விதத்திலே வெளிப்படுத்தப்பட்டாலும் கூட அங்கே முகமதியர்கள் மீது உள்ள ஆதங்கமானது மத படுகொலைக்கு பல காரணங்களை முன்வைத்துக் கொண்டு அவர்களை தீர்த்து கட்டுகின்ற செயல்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவற்றை ஊடகங்கள் மறைத்து விடுகின்றன. ஏன் நீதிமன்றங்களும் அவற்றை விலை பேசி விற்று விடுவதனையும் இன்றைய நம்முடைய நாட்டினுடைய துரதிர்ஷ்டமான ஒரு சூழலிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த விதத்தில் அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய நாட்டை சார்ந்தவன் தன்னுடைய இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட தீய விதத்துல மனிதனுடைய மாண்பினை இழக்க வைத்து மனிதனை மிருகமாக கருதக்கூடிய இந்த சமுதாயத்தின் மத்தியிலே இன்று நாம் விழா கொண்டாடுகின்ற நம்முடைய பாதுகாவலை பிறந்த பார்பரால் இப்படிப்பட்ட இந்த கௌரவ கொலையிலிருந்து நமக்கு ஒரு உதாரணமாக ஒரு வெளிப்பாடாக இருந்து நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஒரு சூழலிலும் தான் பெற்ற கிறிஸ்துவை அவருக்கு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சாட்சியமாகுவதே ஒரு உயர்ந்த ஒரு நிலைப்பாடு என்பதற்கு தன்னை அர்ப்பணித்ததை அந்த நேரத்துல நினைவு கூற நாம் கடமைப்பட்டுள்ளோம். அதாவது திருச்சபையினுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுது முதல் 313 ஆண்டுகள் திருச்சபையினுடைய கொடுமையான காலம் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். கிபி 313 ஆண்டிலே மிலான் சாசனம் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக திருச்சபைக்கு சற்று விடுதலையானது கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் கான்ஸ்டன்டைன் தி கிரேட் என்று சொல்லப்பட்ட முதலாம் கொன்ஸ்டாந்தின் என்று சொல்லப்பட்ட ரோமை பேரரசின் காலத்திலே திருச்சபைக்கு ஒரு விதத்துல விடுதலையானது கொடுக்கப்பட்டது என்று நாம் சொல்லலாம். ஆக இந்த 313 ஆண்டுகளாக, அதாவது கிபி 46 இருந்து 313 வரை ஆயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் பெரியவர்களும் முதியவர்களுமாக கிறிஸ்துவுக்கு இரத்தத்தை சிந்தி தாங்கள் பெற்றெடுத்த விசுவாசத்தை அதனை தளிர வைக்க தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்பதனை தொடக்க கால கிறிஸ்தவத்திலே நடந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். ஆக கிறிஸ்தவம் என்பது அந்த காலத்திலே ரோமை பேரரசுடைய தாய் மதமான சூரியனை வழிபட்டு வந்த மக்களுக்கு சூரியனுடைய பிரதிநிதியாக ரோமை பேரரசன் வருகின்றார். அவனை தண்டனிட்டு வழிபடுகின்ற ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆராதனையை அங்கே ஒரு மனிதனுக்கு, இறைவனுடைய படைப்பான மனிதனுக்கு எவ்வாறு கொடுக்க முடியும் என்று அந்த அரசு ஆணையின் மீது அவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட வேத கலாபனையானது உருவெடுத்ததனை நாம் பார்க்கின்றோம். அந்த சூழலிலே தான் ரோமை பேரரசானது அந்த இத்தாலியும் மட்டுமல்லாமல் கிழக்கு பகுதியிலே பார்க்கின்ற பொழுது அந்த கிரேக்க நாட்டையும் தன்மையப்படுத்திய ஒன்றாக இருப்பதனை நாம் பார்க்கின்றோம். ஆக நம்முடைய பாதுகாவலே அந்த அப்படிப்பட்ட கிரேக்க நாட்டினுடைய ஒரு புனிதை ஒரு வேத சாட்சியாக மறைத்தார்கள் என்றால் அது மிகையாகாது. அந்த விதத்துல இவர்களை தொட்டது என்ன? ஆக தன்னுடைய இள வயதிலே தன்னுடைய கன்னி பருவத்திலே தன்னுடைய வாழ்க்கையினை இறைமகன் இயேசுவுக்கென அர்ப்பணித்தவர்களாக இருந்தார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன? இவர் பிறந்த ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே அங்கே இவர் தன்னுடைய தாயினை இழக்க வேண்டிய துப்பாக்கியமான ஒரு சூழலை தான் பெற்றெடுத்த அந்த மகளுக்காக வேண்டி இவருடைய தந்தையான தியோஸ்கோரஸ் என்று சொல்லப்பட்டவர் தன் திருமணமாகவே
தன்னுடைய அழகு மகளை, தெய்வ மகளை என்ற விதத்துல அவளை பேணி பாதுகாத்து பெரிய ஒரு பிரபு என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அதிக அளவு சொத்துக்கு அதிபதியாக இவருடைய தந்தை இருந்த போதிலும் கூட தன்னுடைய மகளுக்கு எந்த விதமான குறையும் இல்லாமல் அந்த அளவுக்கு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அவளுக்கென செலவழித்து அவளை பராமரித்து வந்தார். எந்த விதத்தில் அவளுக்கு எந்த விதத்தில் ஆபத்து வந்துவிடக் கூடாது என்று ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கூட, பாதுகாப்பு கோபுரத்தை கூட கட்டி அவளை அரவணைத்து காத்து வந்ததாக இவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் அறிகிறோம். அந்த விதத்துல பாசத்தை கொட்டி மகளுக்காக திருமணம் செய்யாமல் தனது வாழ்க்கையிலே அர்ப்பணித்துக் கொண்ட அந்த தந்தை எப்பொழுது தன்னுடைய மகள் ரோமை பேரரசுடைய தாய் மதத்தை விட்டுவிட்டு அங்கே கிறிஸ்தவம் என்று வளர்கின்ற இந்த புதிய மதத்தை அணிந்து கொண்டார் என்று தெரிய வந்ததோ, உடனடியாக இவருடைய கோப ஆக்கினையானது தான் பெற்றெடுத்த அந்த ஒரே மகளுக்காக தனது வாழ்க்கை முழுவதும் தியாகம் செய்து மகளுக்காக அர்ப்பணித்தாரோ அதையெல்லாம் புறக்கணித்து விட்டு தன்னுடைய ரோமை பேரரசுடைய தாய் மதத்துக்கு விரோதமாக உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த கிறிஸ்தவத்தை இவள் அணிந்து கொண்டுள்ளாரே என்ற கோப ஆக்கினையிலே தன்னுடைய மகள் என்ற விதத்திலே பார்க்காமல் அவளை தீர்த்து கட்ட அவர் முயற்சி எடுத்ததனை நாம் பார்க்கிறோம். அந்த விதத்துல இவளுக்கு வாலிப வயது வருகின்ற பொழுது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற இந்த தந்தை திட்டமிடுகின்ற பொழுதுதான் தன்னுடைய வாழ்க்கையினை நான் ஏற்கனவே ஒருவரை மணவாளனாக தேர்ந்து கொண்டேன், இயேசுவை நான் மணவாளனாக பெற்றுக்கொண்டேன், ஆகவே எந்த ஒரு திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று கூறியவுடன் உடனடியாக தன்னுடைய வாழை உருவி இவரை கொல்வதற்கு திட்டமிடுகின்றார். அந்த விதத்துல இவள் தங்கியிருந்த இடத்தில் உள்ள நிறைய அற்புதங்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. அந்த இவளுடைய படுக்கறையிலுடைய ஜன்னல் அருகே புதிதாக ஒரு ஜன்னல் திறந்ததாகவும் அதன் மூலமாக வெளியே தப்பி ஓடுகின்ற பொழுது ஒரு ஆட்டிடை பட்டியிலே அவள் ஒளிந்து கொண்டிருக்கின்றாள். அந்த நேரத்துல இவளுடைய தந்தை தேடி வருகின்ற பொழுது ஒரு விதமான காட்டு வெட்டுக்கிளிகளானது இவருடைய கண்களை மறைத்ததாகவும் அதிலிருந்து தப்பியதாகவும் இவருடைய வாழ்க்கையிலே பல புதுமைகள் நடந்ததாக நாம் பார்க்கிறோம். தந்தையினுடைய கோபக்கரை அதோடு தீரவில்லை. மீண்டும் தன்னுடைய மகளை அப்பொழுதுள்ள ஆளுநராக இந்த கவர்னராக இருந்த மார்டினூஸ் என்பவரிடத்துல அவளை வெளிப்படுத்துகிறார். இவள் கிறிஸ்தவள், இவள் கொல்லப்பட வேண்டும், இவளை தண்டிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு தன்னுடைய மகளை காட்டி கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அந்த காட்டி கொடுக்கிற அந்த நிகழ்ச்சியில அவளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று தந்தையே தன்னுடைய மகளுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆளுநரிடத்திலே அவர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் பெற்ற பிஞ்சின் மீது தான் தன்னுடைய வாழ்க்கையினை அர்ப்பணித்து எந்த மகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையினை அர்ப்பணித்தாரோ அந்த மக்களையே சிரச்சேதம் செய்து அவள் கொல்லப்பட வேண்டும் என்று அந்த மார்டினஸ் என்று சொல்லப்பட்டவர் தீர்ப்பிடுகின்ற பொழுது அந்த கொலையாளியாக நான் இருக்கிறேன், என்னுடைய மகளை நானே கொல்லுகிறேன் என்ற விதத்துல இந்த கௌரவ கொலை, குடும்பத்தினுடைய கௌரவம், மதத்தினுடைய கௌரவம் தான் முக்கியம் என்ற விதத்துல தன்னுடைய மகளையே தன்னுடைய வாழால் சிரச்சேதம் செய்வதற்கு இந்த தந்தையாக இருந்த தியோஸ்கோரஸ் என்று சொல்லப்பட்டவர் முன் வந்து தன்னுடைய மகளையே கொல்வதென்ற நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது கௌரவ கொலையெல்லாம் மிக மிக மோசமான கொலை இதுதான் என்பதனை அன்பார்ந்த சகோதர சகோதரியை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆனாலும் கடவுள் இவர் வழியாக இந்த மனு குலத்திற்கு அவரை நம்பி இருப்பவர்கள், அவரை அண்டி இருப்பவர்களுக்கு எவ்வாறு கடவுள் ஆறுதலாக இருக்கிறார், அதே நேரத்துல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினை அர்ப்பணித்தாலும் என்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியை எடுத்து காட்டுவது போல பெற்றோர்கள் பிள்ளைகளை காட்டிக் கொடுப்பர், தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளை சாகடிப்பர் என்பதற்கு என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே முன்னறிவிக்கின்றார். அவர் அறிவித்த அந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது எருசலேமின் அழிவும் அதனை தொடர்ந்து வேத கலாபனையும் பருகி வருகின்ற அந்த ஒரு சூழலிலே என்னென்னலாம் நடைபெற இருக்கிறது என்பதனை எல்லாம் நம் ஆண்டவர் முன்னறிவிக்கின்ற பொழுது பிள்ளைகள் பெற்றோரை காட்டி பிடிப்பர், பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சாவுக்கு கையளிப்பர், மரணத்துக்கு கையளிப்பர் என்று இந்த நற்செய்தியை நாம் வாசிப்பதற்கு இலக்கணம் வகுப்பவராக அந்த தியோஸ்கோரஸ் என்று சொல்லப்பட்ட அந்த கிரேக்க நாட்டினுடைய தந்தை தன்னுடைய மகளையே இப்படிப்பட்ட தீயமான விதத்துல, இப்படிப்பட்ட கொடூரமான விதத்துல பெற்றெடுத்த மகளையே அவர் சாகடிக்கின்ற நிகழ்ச்சியினை தான் நாம் இந்த நேரம் இவருடைய வாழ்க்கையினை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே அதிகமாக தொட்டது. ஏனென்றால் திருச்சபையின் வரலாற்றிலே எத்தனையோ புனிதர்களை என்னுடைய வாழ்க்கையினை பார்த்துள்ளோம், எத்தனையோ வேத சாட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் தந்தையே தன்னை பெற்றெடுத்த மகளை
தன்னுடைய அந்த பாசமுள்ள மகளுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை கூட இப்படிப்பட்ட விதத்தில் சிரச்சேதம் செய்வதற்கு முன் வருகிறார் என்றால் அது இந்த பார்பரமாயுடைய வாழ்க்கை தான். அதிக அளவு சில மாதங்களுக்கு முன்பாக இன்னொரு இடத்துல நான் போதனை கொடுக்கின்ற பொழுது எனது வாழ்க்கையை தொட்டது என்பதனை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அறிவிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவர்கள் தன்னுடைய உயிரை இப்படி அர்ப்பணித்தாலும், கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தாலும், அதே நேரத்துல ஆண்டவரை நம்புகின்ற பொழுது ஆண்டவர் இப்படிப்பட்ட விதத்துல கொடூரமான மரணத்திற்கு மட்டும் அவர்களை விட வைக்கிறார் என்பது அல்ல, அதன் மூலமாக நல்ல படிப்பினை நமக்கு கொடுக்கின்றார். அங்கே நடைபெற்றது என்ன? வெற்றி வாங்கியோடு தன்னுடைய மகளை கொண்டு விட்டோம். அதாவது அந்த ரோமை பேரரசுடைய சூரிய கடவுளுக்கு பணி செலுத்த மறுத்த தன்னுடைய மகளை கொண்டுவிட்டு இந்த அகந்தையிலே நடைபயணம் செல்கின்ற பொழுது இவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து காட்டுகிறது. வானத்திலிருந்து இடி மின்னல் மழை பொழிய தொடங்குகிறது. இடியானது இவர் மேலே விழுந்து அந்த இடத்திலே அவர் கரிந்து அங்கே புஷ்பமாக மாறியதாக, புகையாக சாம்பலாக மாறியதாக அங்கே அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு எடுத்து காட்டுவதனையும் நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் நம்பாதவர்களே, இந்த புனிதையினை திருச்சபையானது அந்த படை வீரர்களின் பாதுகாவலில், இடிமின்னலின் பாதுகாவலில், நெருப்பு, அதாவது பாலைவனத்திலோ அல்லது கடுமையான விதத்துல சில இடங்களிலே பார்க்கிறோம், மலைகளிலே நெருப்புகள் அங்கே பற்றி எறிகின்ற பொழுது இந்த புனிதனுடைய பரிந்துரையின் பலனாக பல இடங்களிலே தீர்வுகள் காணப்பட்டு பேராபத்தில் இருந்தும் பெரிய அழிவிலிருந்தும் விடுதலை பெற்றதாக, அதன் மூலமாக இவள் பாதுகாவலியாக கருதப்படுவதனை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் பிற்காலத்துல 1515 ஆண்டிலே மார்ட்டின் லூதர் என்று சொல்லப்பட்டவர், அவர் ஒரு பின்னால் பிரிவினை சபையை தொடங்கி லூத்தரன் சபைக்கு இன்றைய தலைவராக மாறுகிறார். அவர் ஒரு குருமானவனாக, அவருடைய ஒரு மறை போதகராக, அதாவது 4 சுவர்களுக்குள்ளே வாழ்கின்ற ஒரு அகஸ்தினிய மடத்திலே அவர் ஒரு துறவியாக மாற வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே உள்ளே செல்கின்றார். ஆனால் அந்த உலகத்தினுடைய நாட்டமானது அவரை இழுத்துக் கொண்டே செல்கிறது. ஆக அப்படிப்பட்ட விதத்துல ஒரு முறை என்ன செய்தாராம் என்றால், மதிலேறி சாடி தன்னுடைய வீட்டுக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாராம். அதாவது அந்த துறவர மடத்தினுடைய மதிலேறி வெளியே சாடி ஓடிக்கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் அங்கே கடுமையான காற்று, சூறாவளி காற்று, மழை பெய்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு சூழலிலே தான் அங்கே அந்த காலத்திலிருந்தே, தொடக்க காலத்திலிருந்தே, அதாவது அந்த மின்னல் வருகின்ற பொழுதோ அல்ல இடி வெளுக்கின்ற பொழுதோ, இந்த முழக்கங்கள் வருகின்ற பொழுது பார்பரமாலை பார்த்து ஜெபிக்கின்ற பழக்கம் அந்த தொடக்க காலத்துல இருந்ததாம். அந்த இதுல இருந்து இவர் என்ன செய்யறார், பார்பரமாலே என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க, மீண்டும் நான் ஒரு துறவியாக மாறுவேன் என்று சொன்னதன் அடிப்படையில இவர் அந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து காப்பாற்றப்பட்டதாகவும், மீண்டும் எந்த ஒரு மதிலேறி சாடி வெளிவந்தாரோ அங்கே சென்று மீண்டும் துறவியாக மாறியதாகவும் நாம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து சில நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இவ்வாறாக மின்னலிலே பாதிக்கப்பட்ட இவர்கள் இறந்தது ஏறக்குறைய 3வது நூற்றாண்டின் இறுதியிலே இவர் கொல்லப்பட்டாலும் கூட 16ஆம் நூற்றாண்டிலே கூட சிறப்பான விதத்துல இவரை தேடி இறந்து மன்றாடுகின்ற மக்களுக்கு ஆறுதலும் அடைக்கலமாக இவர்கள் உதவிகரமாக இருந்துள்ளார் என்றால் அது மிகையாகாது. ஏன், இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கூட 1928ஆம் ஆண்டில் கூட இந்த கிரேக்க நாட்டிலே பயங்கரமான பிளேக் நோய், ஒரு விதமான விஷ காய்ச்சல் எவ்வாறு இந்த காலத்திலே நாம் இந்த ஒரு நுண்ணுயிர் கண்ணுக்கு புறப்படாத ஒரு கிருமியினால், கொரோனா என்று சொல்லப்பட்ட கிருமியினால் நாம் பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டு இந்த உலகம் எத்திசையிலும் எவ்வளவோ அணு ஆயுதத்தின் உச்சகட்டத்தில் பல அரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கொண்டாலும் கூட இந்த மனிதனுக்குள்ளாக இருந்து மனிதனை தாக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நுண்ணுயிருக்கு, நுண்கிருமிக்கு பதில் கொடுக்க முடியாமல் இந்த உலகமானது தவித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு அறிவியல் உலகத்திலே உச்சகட்டத்தை அடைந்த போதும் கூட, அந்த ரபோ என்று சொல்லப்படுகிற எந்த உலகத்தின் உச்சகட்டத்தில் இருந்த போதும் கூட மனிதனுக்குள்ளே இருந்து மனிதனை தாக்குகின்ற ஒரு சிறிய கிருமிக்கு இன்னும் பதில் கொடுக்க முடியாமல் இந்த உலகமானது தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே அந்த 1928ஆம் ஆண்டிலும் கூட அந்த கிரேக்க நாட்டிலே இதே போன்ற ஒரு முக்கியமான ஒரு விஷ காய்ச்சலால், பிளேக் என்று சொல்லப்படும் விஷ காய்ச்சலால் மக்கள் மாண்டு கொண்டிருக்க, அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்து கொண்டும் மருத்துவமானது அங்கே அவங்களுக்கு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலை என்ன செய்வது என்று எல்லோரும் திகைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அந்த ஏதென்ஸ் என்று சொல்லப்பட்ட நகரை சுற்றி
அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்பொழுதுதான் இந்த இவர்களுடைய வாழ்க்கையை வரலாற்றை படித்து பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த பார்பரமாயுடைய திருவுருவம் தாங்கிய சப்பரத்தை அவர்கள் பவனியாக அந்த நகருடைய வீதிகள் வழியாக அவர்கள் எடுத்து சென்றதாகவும், அதன் அடிப்படையிலே அந்த பிளேக் நோய், அந்த விஷ காய்ச்சலானது முற்றிலுமாக அங்கே விரட்டப்பட்டு அல்லது அந்த நோயை தீர்ந்து அந்த மக்கள் எல்லோரையும் காப்பாற்றியதாகவும் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது இவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த விதத்தில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் தொடக்கத்திலே 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து மடிந்த இந்த பெண்மணி, அந்த இளம் கன்னி, இன்று கூட 20ஆம் நூற்றாண்டில் 16ஆம் நூற்றாண்டில் மட்டுமல்ல, இந்த 20ஆம் நூற்றாண்டிலும் கூட சிறப்பான விதத்திலே தேடப்படுகிறார், சிறப்பான விதத்திலே வேண்டப்படுகிறார் என்றால் இவர்கள் சாதாரண பெண்மணி அல்ல. கடவுள் இந்த இளம் கன்னி மூலமாக இவள் தன்னுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு சாட்சியம் அறிந்த விதத்துல ரத்தம் செஞ்சு வாழ்க்கையிலே அர்ப்பணித்ததன் காரணமாக இவருடைய தளராத விசுவாசத்திற்கு இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் அவர்கள் இன்னும் கூட அவர்களை இறந்து மன்றாடுகின்ற பொழுது இந்த சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் மனிதனால் கண்டுபிடிக்க முடியாத அந்த மருத்துவத்திற்கு இவர்கள் இறை அருளையும் ஆற்றலையும் வழங்கிக் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். ஒருவேளை இந்த உலகமானது இந்த காலத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடிக்காமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒருவேளை இது இறைவன் கொடுத்துள்ள மனுக்குலம் இறைவனுக்கு எதிராக செய்கிற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக கடவுள் கொடுக்கின்ற ஒரு தண்டனையாக கூட இருக்கலாம். என்னதான் விவிலியத்தை புரட்டி பார்க்கின்ற பொழுது, பழைய பாட்டை புரட்டி பார்த்தாலும் நாம் பல இடங்களிலே கடவுள் பலவிதமான விதத்தில் இந்த மக்களை சாகடிப்பதனை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த மக்கள் என்ன செய்கிறார்கள்? வேண்டுமென்றே தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அங்கே கடவுள் அந்த மக்களை தண்டிக்கின்றார். ஆக இந்த காலத்திலே உலகம் எத்திசையிலும் மனிதன் அறிவியல் உச்ச கட்டத்திலே எங்கெல்லாம் சென்று விட்டான். கடல்லே எவ்வளவு உலகத்தை எடுத்துக்கொண்டு வந்தால் பசிபிக் பெருங்கடல் தான் மிக மிக ஆழமான கடல். 3.25 கிலோமீட்டர் தூரம் வரை தரைக்கு கீழாக ஆழமான கடல் என்ற விதத்துல இருக்கிற அந்த கடல் அடியிலும் கூட எந்திர மனிதனை அனுப்பி அங்கே இருக்கிற விவரங்கள் எல்லாம் கண்டுபிடித்துக் கொள்கிறான். ஆகாயத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கின்றன, அங்கங்கே நடப்பதெல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே இருந்து அவனையே கொண்டு கொண்டிருக்கின்ற சாகடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறிய கிருமியை கூட இந்த மனிதன் தன்னுடைய அறிவாலோ ஞானத்தினாலோ அல்லது அறிவு புலமையினாலோ அல்லது நுட்ப கருவிகளாலோ கண்டுபிடிக்காத விதத்துல குழம்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழல்ல திருச்சபையிலே எவ்வாறு இந்த 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே இந்த பிளேக் நோயை எப்படி காப்பாற்றுவது என்று அந்த மக்கள் எண்ணிக்கொண்டிருந்த பொழுது இந்த புனிதையனுடைய திருவுருவம் தாங்கிய அந்த சப்புரமானது அந்த இடங்களிலே பவனி வருகின்ற பொழுது மக்கள் ஆர்வத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த மக்களுக்கு அந்த புனிதையினுடைய வேண்டுதலால் இந்த புனிதை மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையினால் அந்த மக்கள் குணமடைந்து விடுதலை பெற்றார்களோ அதை கொண்டு அன்பான மக்களே, நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு பவனியை உங்களுடைய பங்கு ஆலயத்திலிருந்து இந்த புனிதையனுடைய இந்த திருத்தலத்தை நோக்கி நீங்கள் பவனியாக கொண்டு வருகின்ற நிகழ்ச்சியானது அவருடைய வாழ்க்கையிலே 20ஆம் நூற்றாண்டிலே நடந்த நிகழ்வுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கொடுத்தது போல இந்த ஒரு சூழலிலும் திருச்சபையானது இப்படிப்பட்ட பக்தியை உருவாக்குகிற பொழுது தீராத நோய்களிலிருந்தும் மருத்துவம் விடை கொடுக்க முடியாத சூழலிலும் கூட இந்த தாயினுடைய இந்த இளம் கன்னியினுடைய பரிந்துரை நமக்கு நிச்சயமாக வேறு பலன் கொடுக்கும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பார்ந்த மக்கள், இந்த விதத்துல இந்த இளம் கன்னியை வைத்து பற்றி நாம் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வாழ்க்கையிலே படிக்க மிக ஆழமான ஒரு சுரங்கம் ஒன்று பல அறியப்பரிய உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்தின வண்ணமாக இருக்கின்ற ஒரு சூழல்ல இந்த தாய் இந்த இளம் கன்னி என்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற கருத்து பாடவியல் என்பதனை சிந்திக்க அழைக்கப்படுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இறைவனை நம்பி நாம் வாழுகின்ற பொழுது எல்லாம் அவர்தான் என்று சரணடைகின்ற பொழுது இறைவன் எப்படிப்பட்ட வியத்தகு செயல்களால் நம்மளை காப்பாற்றுவார். அதாவது நீதிமான்கள் அவரை தேடுகின்ற பொழுது கடவுள் அவர்களை சோதிக்கின்றார். அந்த பொற்கொல்லன் எவ்வாறு தங்கத்தை நெருப்பிலே புடமிடுவது போல கடவுள் நம்மையும் சோதனை என்ற நெருப்பிலே புடமிடுகிறார். எதற்காக? அந்த பொற்கொல்லன் அந்த தங்கத்தை நெருப்பிலே புடமிடுகின்ற பொழுது அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அது ஜொலிக்கின்ற அழகு கிடைத்த ஒரு ஆபரணமாக மாறுகிறதோ அதே போன்றுதான் கடவுள் நம்மையும் அவரை நம்பி இருக்கின்ற பொழுது சில நேரங்களில் சோதனை என்ற ஒரு நெருப்பு களத்திலே நம்மை சோதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் நம்முடைய பாதுகாவலை நமக்கு படித்து காட்டுகின்ற எண்பித்து காட்டுகின்ற பாடம் என்னவென்றால்
அந்த ஆண்டவரை நாம் பற்றி கொண்டோம் என்றால் எவ்வாறு பலவிதமான பிரச்சனைகளில் இருந்தும் சோதனை வேதனைகளில் இருந்தும் அவரை காப்பாற்றினாரோ அதை போன்று நம்மையும் காப்பாற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த விதத்தில் அன்பாதவர்களே, இது நாம் இவர்களுக்கு விழா எடுக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கையை நாம் சற்று திசைத்து பார்க்க வேண்டும். அளப்பரிய நம்பிக்கை இந்த புனித மத்தியிலே அந்த 20ஆம் நூற்றாண்டிலே இந்த மக்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆக எதிர்பார்த்தது கிடைத்தது. அந்த நகரமானது காப்பாற்றப்பட்டது, நோய் நோக்கிலிருந்து விடுதலை பெற்றது. அந்த விதத்துல இவர்தானா என்று வாடிக்கையான ஒரு வழிபாட்டு தலமாக நடைபெற்ற ஒரு சடங்காக இருந்திடக்கூடாது. பல தடவை நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய அந்த இனிமையான பாடல்கள் வரிகள் கிறிஸ்தவ வரிகளாக இருந்தாலும் பாடல்களில் சினிமா மெட்டுக்களை கொண்டவைகளாக அமைவதனை பார்க்கின்றேன். ஆக இந்த ஒருவேளை இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய கலாச்சாரம் அப்படி இருக்கிறதோ என்பதோ எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் சிந்தனைகள் செயல்கள் எல்லாம் பெரும்பான்மையான இந்த இளைய தலைமுறையின் சிந்தனைகள் எல்லாம் அந்த திரைப்படத்தை தான் நோக்கி சென்று கொண்டிருக்கும். ஆக இப்படிப்பட்ட விதத்துல நாம் பாடுவது ஒரு நம்முடைய பழக்க வழக்கமாக பாரம்பரியமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதே நேரத்துல உண்மையாகவே அந்த ஆன்மீக ஜெபத்தை தூண்டின வண்ணமாக இறைவன்பால் நம்மை எழுப்புகின்ற வண்ணமாக உள்ள மெட்டுக்களை நாம் உருவாக்கினோம் என்றால் நிச்சயமாக அந்த தாயினுடைய பரிந்துரையும் நிச்சயமாக நம்மை இன்னும் அதிக அளவு ஈடுபாடு கொண்டவர்களாக மாற்றுவதற்கு ஏற்ற ஒரு சூழலை உருவாக்கி என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்த மக்களே, வேத சாட்சிகளுடைய ரத்தம் விசுவாசத்தின் ஊற்று என்று சொல்வார்கள். அந்த விதத்துல அவர்கள் சிந்திய ரத்தம் தான் இன்று வரை கிறிஸ்தவமானது நிலைத்து நிற்க முடிந்தது. ஏனென்றால் புதிதாக வந்த கிறிஸ்தவம் இன்றைக்கு பல மதங்களை எண்ணி பார்க்கின்ற பொழுது முகமதிய மதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 8ஆம் நூற்றாண்டிலே உருவானது. அது எப்படி உருவானது? அது போர் தொடுத்து மக்களை வலுக்கட்டாயப்படுத்தி அங்கே கடினப்படுத்தி போரின் முனையிலே அங்கே அந்த முகமதிய மதமும் ஒரு சில மதங்களும் உருவாகி வந்தன, வளர்ந்து வந்தன. ஆனால் கிறிஸ்தவமானது எப்படி உருவானது? சாதாரண நம்மை போன்ற மக்களுடைய ரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவ பார்ந்த சாட்சியம் பார்ந்த வாழ்க்கை, அவருக்கு தன்னை உயிரை அர்ப்பணித்த அந்த வாழ்க்கையின் மூலமாக உருவானதான் கிறிஸ்தவம். ஆக அப்படிப்பட்ட உருவாக்கப்பட்ட கிறிஸ்தவத்திலே நாமும் பாரம்பரியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த மக்களே, அவர்கள் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி கிறிஸ்தவர்கள் இந்த பெயரை பெற்றுக் கொண்டார்கள். இன்று நாம் எப்படி நாம் திருமணத்தை பெற்றுவிட்டோம் என்பதனாலே நாமும் கிறிஸ்தவர்களாகத்தான் இந்த பெயரை நாம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனா எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? அதாவது தொடக்க கால திருச்சபையை பார்க்கின்ற பொழுது அந்தியோக்கு என்று சொல்லப்பட்ட நகரில் தான் முதலாக திருமுழுக்கு பெற்றவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை கொடுக்கிறார்கள். அதனை கொடுத்தவர்கள் யார்? திருச்சபையுடைய அதிகாரிகளோ அல்லது வேறு புனிதர்களோ அல்ல. மாறாக அந்த மக்களுடைய வாழ்க்கையினை பார்த்து கொண்டிருந்த புறமதத்தை சார்ந்தவர்கள், திருமுழுக்கு பெறாத மக்கள். அந்த அந்தியோக்கு என்று சொல்லப்பட்ட நகரிலே வாழ்ந்த திருமுழுக்கு பெறாத புறமதத்தை சார்ந்த மக்கள் அந்த திருமுழுக்கு ஞானஸ்தானம் பெற்றுடைய வாழ்க்கையானது அப்படியே கிறிஸ்துவை வடித்து வாழ்க்கையை எண்பித்து காட்டுவது போன்று இருந்ததை பார்த்துதான் ஆண்களை பார்த்து இவனிலே கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து அவன். பெண்ணை பார்த்து இவனிலே கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து அவன் என்ற விதத்துல அந்த கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்ற பெயரை கொடுத்ததே முதலாக திருச்சபைக்கு கொடுத்தது புறமதத்தை சார்ந்தவர்கள். காரணம் என்ன? அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை இயேசுவின் போதனைகளை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையிலே வடித்து காட்டினார்கள், எண்பித்து காட்டினார்கள். அவருடைய சாட்சிய வாழ்க்கையை பார்த்து பலர் மனம் திரும்பினார்கள். அன்பானவர்களே, இந்த திருச்சபையில் உள்ள எத்தனையோ வழக்கமாக நடைபெறும் நிகழ்ச்சியை நாம் அறிவோம். ஒருவருக்கு மரண தண்டனை என்று தீர்ப்பிடப்படுகிறது. இன்றைய காலத்தில் நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். ஆக அப்படி மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்பட்டவருக்கு கடைசி ஆசை என்ன என்பது அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்தில் கூட சட்டங்களில் இருக்கின்றன. ஆக ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கும் கூட கடைசி ஆசை என்ன என்று கேட்கின்ற பொழுது அங்கே பலர் பலர் வாயில வந்ததெல்லாம் திட்டி ஏற்பார்கள், அசுசியான வாக்குகளை பேசுவார்கள், அல்லது என்னை தாயை பார்க்க வேண்டும், தந்தையை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்தி வேத சாட்சியாக மொழிபெறுகின்ற அந்த மக்கள் என்ன கூறுவார்கள்? உங்களுடைய கடைசி ஆசை என்ன என்று சொல்லும் போது, நீங்களும் நான் பெற்ற கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும், தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் யாங்கு என்று சொல்வார்கள். அதே போன்று தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்கள் கொலைஞர்களுக்காக வேண்டினார்கள். எவ்வாறு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தந்தையை இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தரவும் என்று அவர் வேண்டினாரோ, எவ்வாறு புனித ஸ்தேவான் தந்தையே இந்த பழிபாவத்தை இவர் மீது சுமத்த வேண்டாம் என்று திருச்சபையிலே முதல் வேத சாட்சியாக அவர் பிறருக்காக ஜெபித்தாரோ, அதே போலதான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எங்களுடைய ஒரே ஆசை
கடைசி ஆசை நீங்களும் கிறிஸ்துவை நாங்கள் பெற்ற இயேசுவை நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அதன் அடிப்படையிலே தான் அன்பார்ந்த சகோதரர்களே, பலவிதமான புனிதர்கள், படைவீரர்கள் புனிதர்கள், புனித செபஸ்தியார் நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அமைகிறார். அவர் ஒரு போர் வீரராக இருந்தார். ஆனால் அவர் எத்தனை பேரை கொல்வதற்கு அவருக்கு உரிமை இருந்தது. எத்தனை பேருக்கோ மரண தண்டனை கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய ஆசையினால் இவர் உந்தப்பட்டார். அந்த கிறிஸ்தவ மக்கள் தங்கள் உயிரை துச்சமென கருதி இயேசுக்காக ரத்தம் சிந்தி மறிக்கின்றது ஒரு சூழ்நிலையில் கூட எதிரே கடைசி விருப்பம் நீங்களும் கிறிஸ்தவராக மாற வேண்டும் என்பதுதான். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அத்தகைய அப்படிப்பட்ட உயிராற்றல் உள்ள, உயிரோட்டம் உள்ள, நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவத்திலே இருந்துதான் நாம் இன்று வந்துள்ளோம். நாம் எப்படி உயிராற்றல் உள்ளவர்களாக இருக்கிறோம், நாம் எப்படி நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம், நம்முடைய விசுவாசம் என்கின்ற உயிரூட்டம் உயிருள்ள விசுவாசமா இருக்கிறதா, அல்லது ஏனோதானோ என்று கால சூழலுக்கு சார்ந்தவாறு தற்காலிகமாக இருக்கிறதா, அல்லது வாய்ப்புகளையும் வசதிகளையும் தேடி உள்ள விசுவாசமாக இருக்கிறதா என்பதனை நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்த மக்களே, அந்தியோக்கு நகரில் வாழ்ந்த புறமத்தை சார்ந்தவர்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு பெயர்களை நமது முன்னோருக்கு கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த விதத்தில் வாழ்ந்து காட்டினார்கள். நாம் எப்படி வாழ்ந்து காட்டுகிறோம் என்பதனை இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக நம்முடைய பாதுகாவலுக்கு இந்த புனித பார்பரமாளுக்கு நாம் அருமையான விதத்தில் அந்த விழா கொண்டாடி அவருடைய சப்புரத்தை, அவருடைய திருவுருவத்தின் சப்புரத்திலே பவனியாக கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக நாம் அவர்களை பார்த்து இந்த பகுதியில் உள்ள நோய்களிலிருந்து எங்களையும் இந்த பகுதியை காப்பாற்ற வேண்டி நாம் வேண்டுகிறோமோ என்பது தெரியாது, அல்லது வாடிக்கையாக வருகின்ற ஒரு திருச்சடங்காக கொண்டிருக்கோமோ என்பது தெரியாது. ஆனால் உண்மையாகவே உண்மையான ஆழ்ந்த நம்பிக்கையோடு இவரிடத்திலே வேண்டுகின்ற பொழுது அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தீவினையா இருந்தாலும் சரி, இந்த இளம் கண்ணி நமக்கு காட்சி, நமக்கு ஒரு ஆறுதலை கொடுப்பார்கள். அந்த கண்ணி நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன, அந்த வேத சாட்சி நமக்கு நம்மிடத்துல எதிர்பார்ப்பது என்ன. அந்த அந்தியோக்கு நகர மக்கள் அந்த தொடக்க கால திருச்சபையிலே இந்த வேதனையின் மத்தியிலே, வேத கலாவின் மத்தியிலே அந்த கிறிஸ்தவர்கள் படுகின்ற அந்த வேதனையின் மத்தியிலே அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்களை அந்த புறமத்தை சார்ந்தவர்கள் கொடுத்தார்கள். எதற்காக? உடைய வாழ்க்கை நெறிமுறை அப்படி இருந்தது போல அதே போல நாம் வாழ்கின்ற இடத்திலும் கூட நாம் கிறிஸ்தவர்கள் வெகு சொற்பமானவர் தான். நம்மை சுற்றி எல்லோரும் பிரமத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இவன் உண்மையாகவே கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவள், அவர் மதிப்பீடின் படித்தான் வாழ்வான், இவன் பொய் சொல்ல மாட்டான், இவன் திருட மாட்டான், இவன் அநியாயமான விதத்துல பிறருடைய சொத்தை அபகரிக்க மாட்டான் எந்த விதத்துல பிறர் சொல்லுகின்ற வண்ணமாக நாம் வாழ்ந்து காட்டுகிறோம் என்றால் தான் நிச்சயமாக இந்த புனிதனுடைய பரிந்துரை நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அந்த அந்தியோக்கியா நகரிலே சார்ந்த மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பிறர் சொல்வதற்கு இணங்க நாம் வாழ்ந்து காட்டுகிற பொழுதுதான் நாம் இந்த புனிதைக்கு நாம் சரியான ஒரு வணக்கத்தை கொடுக்கிறோம் என்பதனை இந்த நேரத்துல சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்பார்ந்தவர்களே, அருமையான விதத்துல பவனியில் வந்துள்ளோம், இந்த மறைவுரை கேட்டுள்ளோம். நமது வாழ்க்கைக்கு நாம் செல்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நான் வாழ்ந்து காட்டுகிறேன், ஏனோதானோ என்றோ ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்தேன், ஏதோ வாழ்கிறேன், ஏதோ வளர்கிறேன் என்ற விதத்தில் இருக்கிறோமா, அல்லது உண்மையாகவே பெரிய ஒரு புனிதையை நம்ம ஒரு வேத சாட்சி நாம் பாதுகாவலையா பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரை பலனாக அவர் எவ்வாறு கிறிஸ்துக்கு சார்ந்து பெறுகின்ற வண்ணமாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சார்ந்து பெறினாலோ அட்லீஸ்ட் என்னுடைய வாழ்க்கையினாலே, என்னுடைய முன்மாதிரியான முன்வரி சட்டமான ஒரு வாழ்க்கையினாலே, பிறருக்கு எடுத்துக்காட்ட வாழ்க்கையினாலே அவர்களுக்கு பிரமாணிக்கமாக நான் வாழ எனக்கு இறைவனிடத்திலே பரிந்து பன்றாடும் இந்த விண்ணப்பத்தை அந்த இளம் வேத சாட்சி இடத்திலே நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் கொண்டாடுகின்ற விழா காலங்கள் நமக்கு பேருதவியாய் இருக்கின்றன, நம்மை வழி நடத்துகின்றன, இறை ஆசிரியை நமக்கு கொடுக்கின்றன என்ற உயர்ந்த உணர்ந்த சிந்தனையோடு இந்த மாலை ஆராதனையிலே தொடர்ந்து பங்கு பெறுவோம். இப்போனிதர் தாம் இறைவனின் கட்டளைக்காக சாகுவரை போர் புரிந்தார். தீங்களை போர் மிரட்டலுக்கு அஞ்சவில்லை, ஏனெனில் பாறை மீது தமது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார்.
இப்புனிதை தம் இறைவனின் கட்டளைக்காக சாகும் வரை போர் புரிந்தார். தீங்கிழை பொறி மிரட்டலுக்கு அஞ்சவில்லை. ஏனெனில் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மறை சாட்சியரின் மன்னரான நம் ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். ஏனெனில் அவர் என்னை பின் செல்ல விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்று கூறிய வார்த்தையினை நம்முடைய பாதுகாவலை தன்னுடைய சொல்லாலும் செயலாலும் எண்ணி தருகிற கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட இறைவனுக்குந்த அர்ப்பண வாழ்க்கையினை வாழ்ந்து காட்ட வேண்டி நம்முடைய இறை வரங்களை தேடி மன்றாடுவோம்.
நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை நம்முடைய பாதுகாவலனை புனித பாரபரமான வழியாக ஆண்டுடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிப்போம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பார்பரமாயினும் புனிதையின் நிறைவு கொண்டாட்டத்தில் எங்களை மகிழ்வுற செய்கின்றீரே. அவருடைய அரைப்பருக்கின் துணையால் நாங்கள் உதவி பெறவும் அவரது கற்பு துணிவை இவற்றின் எடுத்துக்காட்ட நாங்கள் ஒளிபெறவும் எங்களுக்கு கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் சுதனமானது இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்கிலும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
செலுத்தப்படாத எவ்விடத்தில் உள்ள தேவாலயங்களிலும் அழியிலிருந்து தேவரின் ஆராதிக்க ஆசைப்படுகிறேன். ஆனால் இப்படி ஸ்தலம் இருக்க இந்த தேவாலயங்களின் நினைவின் வழியாவது பிரவேசித்து யூதர் பதிதர் பொல்லாத கிறிஸ்தவர்களால் எப்போதாயும் தேவைக்கு செத்துவிட்ட நித்திய அவமானங்களுக்கு பரிகாரமாக உம்முடைய நேச பரிசுத்த மாதாவின் அன்பையும் ஆராதனையும் உங்கள் பலிபீடத்தில்
இறைவா, இந்த வியப்புக்குரியார்கள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளிந்தனவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தமே ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலியும் இறைவனின் செல்ல மகளும் தந்தையின் கௌரவ கொலைக்கு ஆளானாலும் பரவாயில்லை, இயேசு கிறிஸ்து மீது கொண்டுள்ள விசுவாசத்திற்காக இரத்தத்தை சிந்தும் அளவுக்கு தன்னையை கையளித்து இன்று நம்முடைய குல விளக்காக இருந்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய புனித பார்பராளின் தெற்கூர் ஆலய திருவிழாவை நாம் இன்று மாலை ஆராதனையை சிறப்பித்திருக்கின்றோம். எனவே இந்த வழிபாடு சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்த எல்லாம் இல்லை இறைவனுக்கும் நம்முடைய புனித பார்பராளுக்கும் நாம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, இன்று இந்த மாலை ஆராதனைக்கு தலைமையேற்று வழிநடத்த வேண்டும் என்று சிந்தித்த பொழுது, தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது எனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தவர்தான் அழகை மாநகர் பெற்றெடுத்த அருள் தந்தை நார்பர்ட் தாமஸ் அடிகளார் அவர்கள். மறைமுறையை நாம் ஒற்று கவனித்திருந்தோமே என்றால், தந்தை அவர்கள் புனித பார்பராளின் வரலாற்றை முழுமையாக படித்து தெரிந்திருக்கின்றார். ஆங்காங்கே சிதையில் இருக்கக்கூடிய வரலாற்றுகளை எல்லாம் முழுமையாக வாசித்து நாம் தெரிந்திருந்த, நாம் அறியாதிருந்த, தெரியாதிருந்த, இதுவரை கேள்விப்படாத ஒரு சில கருத்துகளோடு சேர்த்து
அருமையானதொரு மறைவுரையை நமக்கு வழங்கி தந்திருக்கிறார்கள். அருள் தந்தை நார்பர்ட் தாமஸ் அவர்கள் நம்முடைய மறை மாவட்ட தலைமைச் செயலர் ஆயருக்கு அடுத்தாற்படியாக இருந்து மறை மாவட்டத்தை சீரும் சிறப்புமாக வழிபட்டுக் கொண்டிருக்கின்றார். ஒரு அரசு கவிழ்ந்தது என்றால், ஒரு அரசு போய்விட்டது என்றால் அதனை தலைமைச் செயலர் அவர்கள்தான் வழிநடத்த வேண்டும். அதுபோல ரோமையில் இருக்கக்கூடிய நம்முடைய திருச்சபைக்கு கட்டுப்பட்ட ஆயர் அவர்கள் ரிட்டையர்ட் ஆனாலோ அல்லது அவர்கள் தன்னுடைய பதவி காலத்தை நிறைவு செய்தாலோ மறை மாவட்டத்தை இயக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரே நபர் தலைமைச் செயலர் தான். ஆங்கிலத்திலே சான்சலர் என்று சொல்வார்கள். அதற்கு ஒரு சில தகுதிகள் வேண்டும். அதாவது குறைந்தபட்ச விவிலிய அறிவும் திருச்சபை சட்டத்திலே ஓரளவு புலமையை பெற்றிருக்க வேண்டும். தந்தை அவர்கள் மறைமாவட்ட நீதிமன்ற நடுவராகவும் தொண்டுள்ளம் படைத்தவராகவும் கடின சொல் பேசாதவராகவும் நீதி நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். இருந்தபடியினால் நல்லதொரு பங்கிலை அவர் பணியமர்த்தப்பட்டார். அந்த பங்கிலை சீரும் சிறப்பமாக செயல்பட்டு அதன் விளைவாக திருச்சபை சட்டத்திலே முனைவர் பட்டம் பெறுவதற்காக வெளிநாடு அனுப்பப்பட்டார். வெளிநாட்டிலே அந்த படிப்பை தனக்கு குறித்த காலத்திலே படித்து முடித்து முனைவர் பட்டத்தோடு மறை மாவட்டத்திற்கு திரும்பினபடியினால் திருச்சி புனித பவுல் குறுமடத்திலே பேராசிரியராக பணியாற்ற அமர்த்தப்பட்டார். அங்கு தனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கினை செம்மையாக ஓடி முடித்தபடியினால் மீண்டும் மறை மாவட்டத்திலே தலைமைச் செயலராக அவர் இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய அடுத்த இலக்கு, அது அவருடைய இலக்கல்ல, கடவுள் அவருக்கு கொடுப்பதாக இருந்தால் அவருடைய இந்த பிஷப் கேண்டிடேட் என்று சொல்வார்கள், ஆயருக்கு அந்த லிஸ்டிலே அவருடைய பெயரும் இருக்கிறது. கடவுளுக்கு திருமணமானால் தந்தை அவர்கள் ஆயராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இன்று நம்முடைய அழைப்பினை ஏற்று நல்லதொரு மறைவுரை வழங்கி புனித பார்பராளை போல இன்று நாம் வாழக்கூடிய சமூகத்தில் நமது ஊர் இல்லாவிட்டாலும் அருகாமையிலே நம்முடைய வட மாநிலங்களிலே கௌரவ கொலை என்று சொல்லப்படக்கூடிய ஆணவ கொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் தொடக்க கால திருச்சபையிலே முதல் 3 நூற்றாண்டுகளிலே அதிகமாக காணப்பட்டது. அதிலே நம்முடைய புனிதையும் ஒருவர் என்று நமக்கு அருமையான கருத்துரைகளை வழங்கி இந்த விழாவை சிறப்பி தந்திருக்கிறார்கள் நம்முடைய பேரருள் திரு மொன்சிங்கோர் நார்பர்ட் தாமஸ் அடிகளார் அவர்கள். எனவே நம்முடைய ஆலய ஊர் நிர்வாகிகள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், திரியாத்திரை திருப்பதியில் அனைவர் சார்பாகவும் அருள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, பாராட்டுகளை, கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து தந்தை அவர்களின் இடதுபுறத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்முடைய சாத்தான்குளம் வடவை மறைவட்டங்களை உள்ளடக்கி புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள வள்ளியூர் தென்மண்டல கத்தோலிக்க பள்ளிகளின் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டு தற்சமயம் தட்டார் மட்டத்திலே இருந்து கொண்டு பணிகளை சீர சிறப்பமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய எனது பாசமிகு அண்ணன் அருள் தந்தை ஸ்டாலின் அவர்கள் அணக்கரையிலும் காவல் கழகிலும் 5 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றிவிட்டு அதன் விளைவாக இந்த 2 மண்டலங்களை உள்ளடக்கிய பள்ளிகளின் வளர்ச்சிக்காக ஆயரவர்களால் நியமிக்கப்பட்டு இந்த கொரோனா காலத்திலும் இந்த காலத்தை பயன்படுத்தி ஆசிரியர் பெருமக்களுக்கு கணினி உட்பட பல்வேறு பாடத்திட்டங்களை வகுத்து இந்த பகுதி மக்களுக்கு இன்னும் அதிகப்படியான கல்வியில் வாய்ப்பினை கொடுக்க வேண்டும், இருக்கக்கூடிய ஒரு சில குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அருமையான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் திருச்சபையின் சட்டத்திலே சட்டம் படித்தவர்கள். அவர்களோ நம்முடைய அரசு சிவில் லா என்று சொல்லப்படக்கூடிய நமது அரசாங்க சட்டத்திலே அதிலே சட்டம் வைந்தவர். நீதியும் நேர்மையும் துணிச்சலும் இளையோரை அரவணைத்து செல்லக்கூடிய வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர். எனவே பாசமிகு அண்ணன் அருள் தந்தை ஸ்டாலின் அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்து முனைவர் பட்டத்திற்காக மேல் படிப்பு செல்ல உள்ள என்னுடைய தம்பி, நமது உறவினர், என்னுடைய மாணவன் அருள் தந்தை அற்புத சேவியர் அவர்கள் MCL என்று சொல்லப்படக்கூடிய மாஸ்டர் டிகிரி முடித்து அடுத்த ஆண்டு வெளிநாடுக்கு படிப்பதற்கு செல்ல இருக்கின்றார். அவரும் சிந்தாமணியில் யாருமே செய்ய முடியாத பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். கல்வி, குழந்தைகளின் திறமையை வெளிப்படுத்துதல், இளையோரை ஊக்குவித்தல், ஆங்கில புலமை இன்னும் பல்வேறு வகைகளில் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களை
நாம் அனைவரும் அறிவோம், அவருடைய குடும்பத்தையும் அறிவோம், அவருடைய தந்தையும் அறிவோம். எனவே அவர் இந்த நாளில் வந்திருப்பது நம் அனைவருக்கு மகிழ்ச்சி. அவருடைய சொந்த ஊரான சவரியார்புரத்தில் இன்று விழாவாக இருந்தாலும் நம்முடைய எளிய அழைப்பனை ஏற்று அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் உங்கள் அனைவர் சார்பாக நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நன்றி என்ற சொல்லை விரும்பாத என்னுடைய 2 வலதுகை இடதுகை நன்றி சொன்னால் திட்டுவார்கள். எனவே தந்தை இருவர்களுக்கும் நன்றிகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று ஒவ்வொரு விழாக்களிலும் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் கவர்ந்து கொள்ளக்கூடிய நம்முடைய பாசமிகு மண்ணின் அருள் சகோதரிகள் கீழக்கூடத்தில் வந்திருக்கிறார்கள். எனவே அருள் சகோதரிகள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளை கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் இறுதி பாடல். அதற்கு முன்பாக அருள் தந்தை நார்பட்டவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய மக்களை பாராட்டி பேசுவார்கள். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஊருக்கு இதான் முதல் தடவையாக நான் வந்துள்ளேன். உங்களுடைய வழிபாட்டு முறை இந்த 1928 நடந்த அந்த சப்பர பவனியோடு இணைந்திருப்பதை பார்க்கின்ற மகிழ்ச்சியா இருக்கின்றது. இந்த அருமையான ஒரு இடத்துல நம்முடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் கடந்த ஆண்டிலே அருமையான ஒரு சிற்றாலயத்துக்குள்ள வழிமுறைகளையும் பல இங்கு வருகின்ற திருப்பயணிகள் நல்ல விதத்திலே வந்து செல்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவது ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறது. இந்த நேரத்தில் உங்களுடைய பங்கு தந்தையை பாராட்டுகிறோம். அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்தினார்கள். இந்த நேரத்தில் வந்துள்ள அருள் பணியாளர்கள் அனைவருடைய சார்பாகவும் அவருக்கு மனமார்ந்த நன்றியை நான் தற்போதிலே மகிழ்ச்சியடைகிறேன். அவர் தூத்துக்குடிக்கு வந்த பொழுது தற்சமயமாக நான் அவரிடத்துல சொன்னேன், பார்பரமாளை பற்றி ஒரு மறைவுரை ஆற்றினேன் ஒரு ஊர்ல. நீங்களும் பார்பரமாள் புறத்துல வந்துள்ளீர்கள். இப்பொழுது அவங்க ஹிஸ்டரியை வாசித்து பார்க்கும்போது தான் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது, ரொம்ப அர்த்தமுள்ளதாக இருக்கிறது என்று என்னால் சொன்னேன். அப்பதான் நீங்க கட்டாயம் எங்க ஊர்ல திருவிழாவுக்கு வர வேண்டும் என்று அப்பவே ஒரு அழைப்பினை கொடுத்தார். தற்செயலாக சொன்னேன். ஆயினும் இந்த நாள் ஒரு நல்ல நாள், இனிய நாளாக அமைந்தது. ஒரு விதத்துல நான் அவருக்கு நன்றி செலுத்த பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இப்படி பார்பரமானுக்கு இந்த பார்பரமாள் புறத்திலே தெற்கூர் பார்பரமாள் திருத்தலம் என்று வைத்துள்ளீர்கள். அந்த விதத்துல இந்த இடத்துல வந்து மாலை சிறப்பிக்க ஒரு வாய்ப்பினை கொடுத்த உங்களுடைய பாசமி பங்கு தந்தையவர்களுக்கும் அருமையான விதத்துல இந்த வழிபாட்டு முறையிலே வழிபாட்டு நிகழ்விலே பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. Thank you.
Bye.